சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இந்த நடவடிக்கை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்குறதுனா நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப பயந்து ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்கார் எதிர்க்கட்சிகளை பார்த்து. அப்படி தான் இதை பார்க்குறோம். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்ப இந்த கைதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. உடனடியாக அவர் சொன்னது இந்த கைதை நான் காமெடியாக பார்க்குறேன்னு சொன்னார். அவர் முதலமைச்சர் மாதிரி 41 பேர் இறந்ததும் திருச்சி ஏர்போர்ட்டில் திரும்பி பார்க்காம ஓடினார். நீங்கள்லாம் மைக் நீட்டினப்போ திரும்பி பார்க்காம ஓடணும்ல, அந்த மாதிரி எங்கள் தலைவர் வரல. போகிற வழிநடுக்க இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் போனார். பத்திரிகையாளர் பதில் சொல்லிட்டு தான் போனார். தொண்டர்களை வெளியே தொண்டர்களை பார்த்து ஆக்ரோஷப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நீங்கள் திமுக சார்பில் என்ன தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? அடுத்த கட்ட எப்படி மேல் கொண்டு வைப்பாங்க? முதல்ல காவல்துறை இப்போ எடுத்துருக்கிற நடவடிக்கையே தவறு தான். ஏன்னா 12 மணி வரைக்கும் மாண்புமிகு நீதியரசர் கைது நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாதுன்னு டைரக்ஷன் வாங்கி வச்சுருந்தாங்க. 2:30 மணிக்கு நம்ம ஹைகோர்ட் பெஞ்சில் இதுக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதுக்குள்ளே அவசரமாக விசாரணைக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சி செல்லப்பட்டிருக்காரு இளம் தலைவர். காலையிலேயே கைது இந்த விசாரணைக்காக அழைத்து போல் நீங்கள் கேட்ட மாதிரி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழ்நாடெங்கும் இளைஞரணி சார்பிலும் தாய்கழகத்தின் சார்பிலும் ஆங்காங்கே போராட்டங்கள் நடக்கும். எத்தனை நாள் சிறை நிரப்பும் போராட்டங்கள் நடக்கும். எத்தனை நாள் ஆனாலும் சரி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இந்த அநீதிக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கும். இந்த கைதோட உள்நோக்கம் என்னென்னா, நாளைக்கு பட்ஜெட் தாக்கல். இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்தார்னா அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இதுக்கு பயந்துக்கிட்டு இந்த கையாளாகாத அரசு இந்த கைது நடவடிக்கை செஞ்சுருக்காங்க. இந்த கைதை கூட நியாயமான முறையில் நடக்கலை. 12 மணிக்கு வரலையும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். 11 மணிலாம் கைது பண்ணி தொண்டர்கள் பாருங்க சட்டையில் இந்த மாதிரி இன்னும் ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் மண்டை உடைச்சி இந்த மாதிரிலாம் அநாகரிகமாக செஞ்சுட்ருக்காங்க. இந்த போக்கு சரியில்லை. விரைவில் இந்த ஆட்சி கவிழும். அவதூறாக பேசுகிறதா அப்படின்ட்டு ஒரு புகார் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்கலாம்? இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் பேசியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற நடவடிக்கையை வச்சு இவங்க பேசுகிறாங்களே, இதை எப்படி பார்க்கலாம்? அதுதான் சொன்னேன். அவங்க பேசுகிறத மறைக்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கு இது மாதிரி கொண்டு போகிறாங்க. இவர் பேசலை. நேற்று கூட தொண்டர்கள் தான் சொன்னாங்க. அவர் அவர் வாயில் இந்த வீடியோவில் இருக்க ரெக்கார்டு இருக்குது, பார்த்துக்கலாம். அவர் சொல்லவே இல்லை. தொண்டர்கள் சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா, இதை மழுங்கடிக்கிறதுக்கு இவரை கெட்ட பேர் உண்டு பண்ணுறாங்க. மக்கள்கிட்டையோ பொதுமக்கள்கிட்டையோ பெண்கள்கிட்ட கெட்ட பேர் எப்படி கொண்டு போகிறது? ஏன்னா ஆட்சி நல்லா செஞ்சுட்ருக்காங்க, சரி நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. இதை எப்படி மழுங்கடிக்கிறதால இந்த மாதிரி செயல்பாடால் மழுங்கடிச்சு நினைக்கிறேன். ஆனால் என்றைக்கும் திமுக மக்கள் மனசில் பெண்களில் சரியான இடம் பிடிச்சிருக்காங்க. எந்த காலத்தில் எப்பயும் அழிக்க முடியாது. அது இன்னும் வருகிற இடைத்தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் அதில் பார்ப்பாங்க இந்த பெண்களுடைய செயல்பாடு. இந்த கைது நடவடிக்கையை இதில் காட்டுற தீவிரத்தை அங்கே அவங்க கட்சிக்கார பெண்கள் பாலியல் வழக்கு கொடுக்குறாங்கள, ஒரு எம்எல்ஏ மேலே பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எம்எல்ஏ கைது செய்யப்பட்டாரா? குறைந்தபட்சம் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாரா? நேற்று ராணிப்பேட்டையில் ஒரு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினதாக வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதே போல் ஆலந்தூரில் ஒரு பகுதி செயலாளர் மேலே அந்த கட்சியை சேர்ந்த பெண் பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கா? இப்படி பகுதி செயலாளர், கிளை செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ என்று முதற்கொண்டு பாலியல் வழக்குகள் தொடுக்கப்படுது. அதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக கைது பண்ணுறது மட்டும் இவ்வளோ அவசரம் ஏன்? இதுதான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கைது பண்ணதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவேரி நீரை மக்கள் திசை திருப்ப நாடகம் இது ஆட்சியா இல்லை காவல்துறையா ஏவல் துறையா என்று தெரியவில்லை. குண்டர்களை அடிக்கிற மாதிரி ஒரு 5 பேரை அடிச்சிருக்கு, மூக்கு உடஞ்சிருக்கு, கை கால் உடஞ்சிருக்கு. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதுவுமே தான் பண்ணாங்களா? மக்களை ஒரு தலைவரை கைது பண்ணால் அதை சட்டப்படி என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். 12 மணி வரை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 11:30 கைது பண்ணியிருக்காங்க. நாளை சட்டமன்றத்தில் புதிய தாக்கல் பட்ஜெட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கேட்கும் என்ற பயத்தினால் அச்சத்தினால் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். திரிசாவை பற்றி பேசினால் அவர் பாரத பிரதமரா இல்லை மந்திரியா இல்லை அமைச்சரா? அவர் நடிகை. அப்படி இருந்தும் 6 மணிக்கு மேலே தண்ணி வரும் தான் சொன்னார். என்ன தண்ணி வருது? காவேரி நீர் நேற்று 6 மணிக்கு மேலே தான் வந்திருக்கு. அதனால் இந்த அராஜக போக்கை விஜய் ஆட்சியில் கொடூர ஆட்சி தமிழ்நாட்டில் விட்டு மிக தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது
இதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஒருத்தர் ஆதவ அர்ஜுனான்ட்டு முட்டாள் முதலமைச்சர் சொன்னார். அப்போ வந்து எப்படி இந்த மாதிரியாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரியாக நாங்களாம் செய்தோம், இந்த மாதிரியாக பண்ணோம், ஜனநாயகன்னு சொல்லிட்டு தானே விட்டோம். இப்போ நீங்கள் வந்து தப்பாக எங்களை வந்து எங்கள் தலைவரை இளம் தலைவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் நியாயம் இல்லை. இதுக்கு பதில் இருக்குது. பதில் வந்து கூடிய விரைவில் மக்கள் இந்த ஆட்சி வந்து பழிவாங்கும் படலத்தில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. இது வந்து சரியான முறையில் நடக்கலை. இதுக்கு மக்கள் சரியான திரும்பி உங்களுக்கு தருவாங்க. கண்டிப்பாக வரும். ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் எந்த பெண்களையும் தனிப்பட்ட முறையில் சொல்லி அவர் பேசலை. அதே போல் ஒரு சீஃப் மினிஸ்டராக எங்கள் தலைவர் இருந்தார். அப்போ இந்த விசலுக்காரன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ஒரு ஜனநாயக முறையில் கூட பேச தெரியாத கொச்சையாக பேசினான். அதுக்கு எங்கள் தலைவர் கைது பண்ணலை, ஜனநாயக ரீதியாக விட்டு கொடுத்தாரு. இது நாள் வரையிலும் எங்களுடைய இயக்கம் வந்து எம்ஜிஆரை பார்த்தது, அண்ணாவை பார்த்தது, கலைஞர் ஆட்சி ஆண்டதை பார்த்தது, ஜெயலலிதா கொடூர ஆட்சியும் பார்த்தது, இபிஎஸ் ஆட்சியும் பார்த்தது. இது நாள் வரையிலும் எந்த தலைவர்களும் எந்த தலைவரையும் இந்த அளவுக்கு கேவலமான முறையில் நடத்துனது கிடையாது. இவருடைய ஆட்சியே வந்து திமுகவில் உள்ள தலைவர்களை கைது பண்ணுறது, பழி வாங்கணும், தொண்டர்களை பேச விடக்கூடாது என்று இவர் வந்து சர்வாதிகார ஆட்சி போல் நடத்தலான்னு. அது திமுக காரனை பொறுத்தவரையிலும் எதுக்கும் துணிஞ்சவன் தான். நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் இன்னைக்கு ஆணையிடட்டும், அவருடைய சட்டமன்றமே எகுரும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து எதுக்கும் துணிஞ்சவங்க தான் திமுக காரங்க. எந்த நாள்லேயும் பயந்தவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் அழிச்சிடுவேன்னு வந்தவங்க தான். எம்ஜிஆர் போய் சேர்ந்தார், ஜெயலலிதா அழிப்பேன்னு சொல்லி வந்தாங்க, போய் சேர்ந்தாங்க. எடப்பாடி சொன்னார், அவரும் போய் சேர்ந்தார். ஆனால் இன்றைக்கி நிலைச்சி நிற்கிறது ஒரு சிங்கமாக சீறி பாய்கிற வாரிசு, கலைஞரின் பேரன். எங்கடா நாளைக்கு சட்டமன்ற பட்ஜெட் தாக்கலில் வந்து கேள்வி கேட்க போகிறாரு, பட்ஜெட் தாக்கலுக்கு பிரச்சனை வரப்போகுது, தவறான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறோம் என்ற முறையில் தான் இன்றைக்கி கைது பண்ணது. கேள்வி கேட்கக்கூடாது. கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஒரு சிங்கமாக சீறி பாயிறாங்க சட்டமன்றத்தில். அதுக்கு பதில் சொல்ல தெரியாத கோழை விஜய் அங்கே சட்டமன்றத்தில் பதில் சொல்லலை. எல்லா தலைவர்களும் சட்டமன்றத்தில் தான் பதில் சொல்லியிருக்காங்க. இவன் வீட்டுக்கு போய் பதில் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு கோழத்தனமான ஒரு அரசு நடக்குதுன்றது மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கைது பண்ணிட்டா எல்லாரும் அடங்கிடுவோம், யாரும் வெளியில் வரமாட்டோம், யாரும் இவரை பற்றி பேச மாட்டோம்ன்று சொல்கிறாங்க. நான் கூட ஃபேஸ்புக்கில் ரொம்ப கொச்சையாகவே போடுறேன், முடிஞ்சால் அரெஸ்ட் பண்ணட்டும். ஆனால் இவங்க என்னென்ன பேசுனாங்கன்னா அந்த ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் கைது பண்ணும்போது அதெல்லாம் என்ன கைது பண்ணட்டும், அப்போ நான் ஆதாரத்தை சப்மிட் பண்ணுவேன். நன்றி. வணக்கம். அதுதானே ஒரே விஷயம் தானே. இவர் சட்டசபையில் இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஒரு தெம்பும் திராணியும் முதுவெலும்பு இல்லாமல் கொத்து பரோட்டா போல் சிதறி கிடக்கும் அமைச்சர்களால் பதில் சொல்ல முடியாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒண்டி தான் இவங்க வந்து இந்த கைது நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா உதயண்ணா வந்து எது கேட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு செங்கலால் நம்மளுடைய ஆட்சியை வந்து கைப்பற்றியவர் எங்கள் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். எய்ம்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு செங்கலால் அன்றைக்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் எதிரணியினருக்கு இதயத்தில் பாய்கின்ற ஈட்டியாக தான் இருக்கும். அதற்காகவே அவர்களால் பதில் சொல்லவும் முடியாது, அதுக்கு எந்த ஒரு தெம்மும் திராணியும் அவங்களுக்கு கிடையாதுன்ற ஒரே காரணத்துக்காக முதல்ல இவர் அரெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழக மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுவரை நம்மளுடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் நோக்கி சென்றது திராவிட மாடல் அரசால், இப்பொழுது இந்த 3 மாதத்தில் என்ன அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறார். அதேபோல் ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒரு பாவனையும் அவரிடம் கிடையாது. சட்டசபையில் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களிடையே மிகவும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு தக்க பதிலடி கூடி விரைவில் கொடுப்பார்கள். அதே போல் நீர்வளத்துறை அமைச்சரும் அவருடைய பதிலையும் தவறாக தான் பதிவு செய்தார். உங்களைப் போல நிபுணர்கள் அனைவரும் கேட்டார்கள், இந்த மாதிரி மேகதாது விஷயத்துக்கு நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? அம்மா ராஜலட்சுமி இதை வரமா அப்படின்றாரு. இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுமே மக்களிடையே மிகவும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. ஒரு தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு என் தமிழின மாணவி, என் தமிழ் மொழியை கல்வி கற்கக்கூடிய
அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ படிக்கிறார். அவள் வகுப்பில் புகுந்து அவளின் அறியாமையை பாயிண்ட் அவுட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தையை அசிங்கப்படுத்தக்கூடிய மக்கள் பிரதிநிதியாக தான் இன்றைக்கி இவங்க அரசில் இருக்கக்கூடிய அனைவரும் செயல்பட்டுட்டு வராங்க. இது அனைத்தும் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியது. ஸோ எங்களோட உதயானா கேள்வியை பதில் சொல்கிறதுக்கு தெம்பு திராணி இல்லாத ஒரே ஆட்சின்றதுனால ஒண்டி தான் எங்கள் உதயானாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்சவும் மாட்டோம், அடிபணியவும் மாட்டோம். எங்கள் கழக தலைவர் அவர்களின் வழியிலும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களின் வழியிலும் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியும் மாணவர் அணியும் செயல்பட்டு மகளிர் அணியின் குரலாக நாங்கள் என்றுமே ஒழிப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விவரிக்கிறேன். உண்மையிலேங்க எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்களா? இது மக்கள் ஆட்சியாக நடக்குது. இது மக்கள் ஆட்சியாக நடக்குது. அராஜக ஆட்சி. இந்த முடிவை முன்னாடியே எங்கள் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுத்திருந்தாருன்னா இந்த ஆட்சி இப்படி நடந்திருக்காது. எவ்வளோ தப்பான விஷயம் இது. மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பில் இருக்காங்க தெரியுமா? நடுரோட்டை நிற்கிறதுக்கு ரெடி. போலீஸ் அராஜகம் அநியாயமாக நடக்குது. இதை கேட்க பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்லை. உண்மையிலேயே பத்திரிக்கை பிரஸ் நம்ம எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டே இல்லை. எதிர்கட்சியில் குரல் வலையை அடக்குமுறை கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும். தயவுசெய்து வெளிப்படுத்துங்க. இது மக்கள் ஆட்சி இல்லை. இது அராஜக ஆட்சி. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது மாபெரும் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம்? ஆதவ அர்ஜுனா மாதிரி முட்டாள் முதலமைச்சர் சொல்லிட்டோமா? இல்லை நாங்கள் என்ன கஞ்சா விற்று அராஜகம் பண்ணி பவுட்ரு விற்று ஸ்டேஜில் பக்கத்தை எல்லாரும் முன்னாடி காட்டணுமா? இல்லை ஜட்டி அவுத்துட்டு அடிப்பேன்னு சொன்ன அமைச்சரா? நாங்கள் எதுவுமே இல்லாமல் வரை எங்கள் மேலே நீங்கள் எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க? சட்டத்துறை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா? காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கா? நீதிபதிகள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா? தயவு செய்து கூறுங்கள். நன்றி.